Hello everyone, welcome to WordPress website development tutorials. இந்த வீடியோல நாம WordPress பேஜ் பில்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நாம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ WordPressல ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பா ஒரு பேஜ் பில்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இங்க பேஜ் பில்டர் அப்படின்னு நான் மீன் பண்ணது பிளகின்ஸை தான். ஸோ WordPressல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி பேஜ் பில்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு drag and drop ஆப்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சிம்பிள் ப்ராசஸ்லேயே நீங்க உங்களுடைய வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா எலமெண்ட்ஸையும் drag and drop பண்ணிக்கலாம். லைக் இமேஜ், டெக்ஸ்ட், டைட்டில், கேலரி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க சிம்பிளா drag and drop பண்ணியே நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேஜ் பில்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரெடிமேட் டிசைன் டெம்ப்ளேட்ஸோடவே வரும். ஸோ உங்களுக்கு ஸ்லைடர், அபவுட் அஸ் செக்ஷன், கான்டாக்ட் அஸ், சர்வீஸ் செக்ஷன், ஸோ இந்த மாதிரியான ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸை நீங்க டைரக்டா இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்க ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுல நீங்க ஜஸ்ட் உங்களுடைய ஃபாண்ட், கலர்ஸ், டைப்போகிராஃபிக்கை சேஞ்ச் பண்ணீங்கனாவே ஒரு பேசிக் வெப்சைட்டை உங்களால பில்ட் பண்ணிட முடியும். அடுத்து WordPress பேஜ் பில்டர்ஸோட கீ ஃபீச்சர்ஸை பத்தி பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி பேஜ் பில்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு drag and drop இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா ஒரு செக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அது உள்ள உங்களுக்கு தேவையான வெஜெட்ஸ் எல்லாமே drag and drop பண்ணி ஒரு செக்ஷனை கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பேசிக் ப்ரீ டிசைன் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இந்த பேஜ் பில்டர்ஸ் கூடவே வரும். அது வேணும் அப்படின்னா நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து இங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். அப்புறம் இன்டிகிரேஷன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு நீங்க எலமெண்ட் பிளகின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல கண்டென்ட் ஜெனரேஷனை இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேஜ் பில்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேஜ் பில்டர்லயே நீங்க இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கான இன்டிகிரேஷன் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி கஸ்டம் சிஎஸ்எஸ் நீங்க எழுத முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க பேஜ் பில்டர்ல இல்லாத ஒரு ஸ்டைலிங் ஆப்ஷனை உங்களுடைய எலமெண்ட்ஸ்க்கு கொண்டு வர முடியும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேஜ் பில்டர்ஸோட கீ ஃபீச்சர்ஸ். அடுத்து ஏன் நம்ம பேஜ் பில்டர்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ இங்க கோடிங் நாலேஜே இல்லாம உங்களால ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி அப்புறம் உங்களோட வெப்சைட்டை லான்ச் பண்றதுக்கும் நீங்க எந்த ஒரு டெவலப்பர் டிபெண்டாவும் இருக்க தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பேஜை கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டன்டாவே அதை நீங்க பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்ல ஒரு பேஜை கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதை மேனுவலா நீங்க திரும்ப ஹோஸ்டிங்ல எடுத்துட்டு போயிட்டு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா WordPress பொறுத்த வரைக்கும் நீங்க 100 பேஜ் கிரியேட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காவே பப்ளிஷ் ஆயிடும். அதே மாதிரி இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வெப்சைட் இல்லனா ஒரு பேசிக் இ-காமர்ஸ் வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் காஸ்ட்டை விட்டு வேற எந்த ஒரு சார்ஜஸ்மே இங்க ஆகாது. அப்புறம் கம்யூனிட்டி சப்போர்ட். ஸோ எல்லா பேஜ் பில்டர்ஸ்க்கும் கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்களுடைய ஃபோரம்ல நீங்க டிஸ்கஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற இஷ்யூவை டெடிகேட்டட் போர்ட்டல்லையும் நீங்க ரிக்வஸ்டா ரைஸ் பண்ண முடியும். ஸோ இதனால அந்த இஷ்யூக்கான சொல்யூஷன் இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி WordPressல நிறைய பேஜ் பில்டர்ஸ் வந்து இருக்கு. அதுல ஒரு 10 நான் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். இன்னுமே இங்க நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா WP Bakery பேஜ் பில்டர்ஸ். ஸோ இதை விஷுவல் கம்போசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எலமெண்டோ. ஸோ இந்த பேஜ் பில்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா WordPressல வைடா யூஸ் பண்ற பிளகின். மூணாவது பிரேவ் பில்டர், அடுத்து டிவி பில்டர், ஆக்சிஜன் விஷுவல் எடிட்டர், அடுத்து மோட்டோப்ரெஸ் கண்டென்ட் எடிட்டர், அடுத்து ஜெனரேட்டிவ் பிரஸ், அப்புறம் கிட்டன்பர்க், பிரீசி பேஜ் பில்டர், அப்புறம் ஸ்பெக்ட்ரா பேஜ் பில்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதுல அதிகமா யூஸ் பண்ற டாப் 3 பேஜ் பில்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1ல எலமெண்டோ, ரெண்டாவது WP Bakery, மூணாவது டிவி பில்டர். ஸோ நீங்க ஒரு WordPress டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பா ஒரு மினிமம் 5 பேஜ் பில்டர்ஸ் ஆச்சு நீங்க கத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் டியூட்டோரியல்ஸ்ல நான் எலமெண்டர் பேஜ் பில்டர்ஸை யூஸ் பண்ணி தான் வெப்சைட்டை கிரியேட் பண்ண போறோம். சரி வாங்க இப்போ எப்படி இந்த எலமெண்டர் பிளகினை நம்மளுடைய WordPressல இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு உங்களுடைய டேஷ்போர்ட் போயிட்டு பிளகின்ஸ்ல ஆட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல எலமெண்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் பிளகினை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இந்த எலமெண்டர் பாத்தீங்க அப்படின்னா WordPressல ஆக்டிவா 5 மில்லியன் யூசர்ஸ்க்கு மேல இருக்காங்க. அப்புறம் இந்த பேஜ் பில்டருக்கான டெவலப்பர்ஸ் கண்டினியூஸா அப்டேட்ஸை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் அப்டேட்ஸ் வருதோ அப்பெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஆக்டிவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எலமெண்டரோட ஃப்ரீ வெர்ஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுல ப்ரோ வெர்ஷனும் இருக்கு. ஸோ ப்ரோ வெர்ஷன் போகும்போது நிறைய ஃபீச்சர்ஸை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த 10 பேஜ் பில்டருக்கும் ஃப்ரீ அண்ட் பெய்டு வெர்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸ்ல நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணி தான் ஒரு வெப்சைட்டை நம்ம பில்ட் பண்ண போறோம். இப்போ இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல நம்மளுக்கு கிடைக்கிற வெஜெட்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். இதுக்கு ஒரு பேஜை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு இந்த இடத்துல நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓவர் பண்ணி பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய பேஜ்க்கான டைட்டில் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் டெஸ்ட் WP அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ டைரக்டா நீங்க பப்ளிஷிங் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டெம்ப்ளேட்ல போயிட்டு பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த டிராப் டவுன்ல எலமெண்டோ ஃபுல் வித் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டீடைல்டா ஒன் பை ஒன்னா ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போ பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க.
இப்போ நம்மளுடைய பேஜ் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ எடிட் வித் எலிமெண்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கில் ஹெட்டிங், இமேஜ், அப்புறம் டெக்ஸ்ட் எடிட்டர், வீடியோ, பட்டன், அப்புறம் டிவைடர், ஸ்பேஸர், கூகுள் மேப், அப்புறம் ஐகான். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்க. மற்றது எல்லாமே ப்ரோ வெர்ஷனில் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஐகான் பாக்ஸ், இமேஜ் பாக்ஸ், அப்புறம் இமேஜ் கரோசல், இமேஜ் கேலரி, ஸோ இந்த மாதிரி நிறைய வெஜெட்ஸ் வந்து ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணியே நம்மளால ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். இந்த வெஜெட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு வேர்ட்பிரஸோட பேஜ் பில்டர்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் அதோட யூஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.